வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து என்ன பாத்துட்டு இருக்கீங்க? புனிதா கபிலன் நீங்க தான் வந்து கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கீங்க. வாங்க வாங்க. டேய் வல்லவா மாமா நீ முதல்ல வாடா. நானா? மாமா நான் எதுக்கு மாமா? டேய் என்னடா இந்த வீட்டோட செல்ல புள்ளடா நீ. வா வந்து வாங்கிக்கோ வா. இல்ல மாமா எதுக்கு தயக்கப்படுறீங்க? வாங்க வா வல்லவா. போங்க மாமா. முதல்ல என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நல்ல தீர்க்காயசாரடா. இந்தா மாமா எனக்கு எதுக்கு மாமா காப்புலாம்? உங்க கூட இருக்கிறதே எனக்கு பெரிய வரம் மாமா. இதெல்லாம் எனக்கு வேணாம் மாமா. இந்தாங்க. இந்த பாரு பெரியவங்க ஆசையா கொடுக்கும்போது வேண்டாம்னு சொல்லக்கூடாது. வச்சுக்க. அப்பா அம்மா உங்களுக்கு பண்ண துரோகத்துக்கு நீங்க இந்த அளவுக்கு பாத்துக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் மாமா. இதெல்லாம் எதுக்கு த? வேண்டாம் த. டேய் என்னடா பெரிய மனுஷன் மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்ட? மாமா பாசமா கொடுக்கறாருல்ல, வாங்கிக்கோப்பா. வேணான்னு சொல்லக்கூடாது. யாழினி கண்ணு வாடா வா. அத்தை மாமா என் ஆசீர்வாதம் நல்லா நல்லா அடுத்த வருஷம் உன் புருஷன் வீட்டுல நீ தலைப்பொங்கல் கொண்டாடணும். அதுதான் எங்களோட ஆசையே. கபிலன் இப்போ உங்க டர்ன். நீங்க 2 பேர் போங்க. ஓ புனிதா. மாமா அத்தை எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா நல்லா இருக்கு. நல்லா 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 இருக்கு. மாமா கபிலனுக்கும் புனிதாக்கும் கிஃப்ட் எதுவும் கொடுக்கலையா? எனக்கு உங்க எல்லாரோட பாசமே போதும். நாம எல்லாருமே சேர்ந்து குடும்பமா ஒத்துமையா நல்ல நாள்ல கோடி இருக்கிறத விட பெரிய சொத்து என்னவா இருக்க முடியும் சொல்லுங்க? புனிதா அதெல்லாம் சரி புனிதா. ஆனா எங்க எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்துட்டு உனக்கும் கபிலனுக்கும் எதுவும் கொடுக்கலைன்னா அது நல்லாவா இருக்கு? நீயே கேளு வல்லவா. இதேதான் நானும் சொன்னேன். நேத்து புனிதா எல்லாருக்கும் பார்த்து பார்த்து வாங்கிட்டு இருந்தா. ஆனா நான் என்ன சொன்னேன்னா, புனிதா நீயும் மாப்பிளையும் உங்களுக்கு பிடிச்சத வாங்கிக்கோங்கன்னு சொன்னா வாங்கிக்கவே மாட்டேன்ட்டாளே. மத்தவங்களுக்கு எல்லாம் பார்த்து பார்த்து வாங்கினா அவங்களுக்கு ஒண்ணும் வாங்கிக்கல. அக்கா இதெல்லாம் உங்க செலக்ஷனா? ஆமா சரவணா, உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்குக்கா. மாப்பிளைக்காவது ஒரு காப்பு வாங்கிருக்கலாம் புனிதா நீ. மா கபிலனுக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு உங்களுக்கே தெரியும்லம்மா. அதான் நான் அவருக்குன்னு எதுவுமே வாங்கல. நேற்று நைட்டு புனிதா என்கிட்ட பேசும்போதே இதை சொல்லிட்டாங்க. நல்ல வேளை எனக்குன்னு எதுவும் வாங்கல. வல்லவன் எங்களுக்கு கொடுத்ததே எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம் மாமா. எனக்கு புனிதா மாதிரி ஒரு பொண்ணை கொடுத்துருக்கீங்க. இவங்க சந்தோஷத்தை விட எனக்கு இந்த உலகத்துல எதுவுமே பெருசு கிடையாது. இல்லைங்க மாப்பிள்ள, சபையில எல்லாருக்கும் வச்சு கொடுக்கும்போது உங்களுக்கு கொடுக்காம விட்டா நல்லா இருக்காதுல்ல. அதுக்குள்ள உங்க பேத்தியோ பேரனோ வந்துருவாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன தரணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை தாராளமா கொடுங்க. நான் எதுவுமே கேட்க மாட்டேன். உங்க மனசு யாருக்கும் வராது. எங்களுக்கு அப்புறம் புனிதாவும் நீங்களும் தான் இந்த வீட்டை நம்ம வழக்கத்தை விடாம நம்ம அடுத்த சந்ததிக்கு கொண்டு போய் சேர்க்கணும். எவ்வளவு சண்டை சச்சரவு இருந்தாலும் ஒருத்தர் விட்டு கொடுக்காம ரொம்ப ஒத்துமையா இருக்கணும். அதுக்கு நீங்களும் புனிதாவும் ஒருத்தர் உறுதுணையா இருப்பீங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு மாப்ள. நீங்க எப்போ இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். சரியா சொன்னீங்க. அப்பா அம்மா, நீங்க எங்க எல்லாருக்கும் புது ட்ரெஸ் கொடுத்தீங்கல்ல, இப்போ நம்ம வீட்டோட மகாராணி உங்களுக்கு புது ட்ரெஸ் கொடுக்க போறாங்க. சரவணா ஸ்ரேயாவை கொண்டு வா. மகாலட்சுமி. ஸ்ரேயா குட்டி, இந்த பொங்கலுக்கு உங்க தாத்தா பாட்டிக்கு நீங்க தான் ட்ரெஸ் கொடுக்க போறீங்க. கொடுக்கலாமா? அங்க பாருங்க, அங்க 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 பாருங்க. தாத்தா பாட்டி பாருங்க, தாத்தா பாருங்க.
எமோஷனலா போய்கிட்டு இருக்கு. அஹ், எல்லாரும் போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வாங்க. முதல்ல விளையாடணும். அதுல ஒருத்தர் ஜெயிக்கணும். இங்க பாருங்க, ஜெயிக்கிறவங்க யாரோ அவங்க வைக்கிற பொங்கலை நாம சாப்பிடணும். ஆனா ஒரு கண்டிஷன், புனிதாவை தவிர போட்டியில யாரு ஜெயிச்சாலும் சாப்பிடுற மாதிரி பொங்கல் வைங்க. பசி இல்லைன்னு வைங்களேன், அப்புறம் நான் அழுதுருவேன். கபிலன், ம் எனக்கு இந்த saree எப்படி இருக்கு? உங்களுக்கு என்ன போட்டாலும் அழகுதான். நீங்க கட்டினோன்னு இந்த புடவையும் இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கு. ம் குட்டி, அப்பா சொல்றத கேட்டீங்கல்ல? அம்மாக்கு இந்த புடவை எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. செல்லம், அம்மா எக்ஸ்ட்ரா போட்டுட்டு இருக்கிற மேக்கப் இன்னும் அழகா இருக்குன்னு சொல்லு. சரி வாங்க. இப்ப பாருங்க தேவனா நல்லா இருக்கா? எனக்கு எது நல்லா இருக்கு. மாமா எப்படி இங்க பாருங்க. அட, இது ரொம்ப நல்லா இருக்குடா. நல்லா இருக்குல்ல? தெய்வானே, சூப்பரா இருக்குடா. அமுதா, உங்க 2 பேருக்கும் இந்த புடவை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. புனிதா, புடவை ரொம்ப அழகா இருக்குடா. நல்லா இருக்குல்ல? புடவை நல்லா இருக்குடா உனக்கு. தேங்க்ஸ் மா. கபிலன், Dress சூப்பரா இருக்கு. ஆ? வாங்க 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 வாங்க. வாங்க 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 மேடம். வாங்கம்மா வணக்கம். வாங்க. வாங்க வணக்கம் வாங்க, மேடம். வணக்கம். வாங்க நல்லா வாங்க. இருக்கீங்களா? வாங்கம்மா. மாமா, போட்டியோட அம்பையரே வந்துட்டாங்க. மாமா, ஆ. கிரிக்கெட்டுக்கு தான் அம்பையர்லாம், இந்த போட்டிக்கெல்லாம் நடுவர் தான். அட மாப்ள, அதெல்லாம் இல்ல மாப்ள. 3 போட்டி 5 லட்சம் ரூபாய் பரிசு. அப்ப இதுவும் ஒரு விதமான கிரிக்கெட் தானே. அதனாலதான் நான் மேடத்தை அம்பையர்னு சொன்னேன். என்ன மேடம்? ம், நல்லா சமாளிக்கிறீங்க மாமா. எல்லாரும் போட்டிக்கு ரெடியா இருக்கீங்க போல. எனக்கு போட்டி அது இதுலலாம் கொஞ்சம் விருப்பம் இல்ல. மரகதம், இங்க நடக்கிறத நீ வேடிக்கை மட்டும் பாரு. அப்போ கோல போட்டி ஆரம்பிச்சிடலாமா? ஆ, சரி, ready, ready. வாங்க.